ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் மயிலம் முருகன் மலைக்கோவில். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டிவனத்துலேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த கோவிலை பற்றின தல வரலாறு மற்றும் சிறப்புகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மயிலம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சிறிய கிராமமாகும். இங்குள்ள கோவில் சிறிய மலையில் அமைந்த கோவிலாகும். சோழமண்டல கடற்கரையில் உள்ள ஒரு கிராமத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ளது. சூரபத்மாவின் கொடூரமான ஆட்சியின் முடிவைக் கொண்டு இந்த தலத்தின் தல வரலாறு தொடங்குகிறது. சூரபூரணரின் கூற்றுப்படி சூரபத்மா முருகனுக்கு எதிராளியான அசுர மயோபாய தந்திரங்களையெல்லாம் பயன்படுத்தியும் தோல்வியுற்றார். இதன் பிறகு சூரபத்மன் தன்னை முருகனின் வாகனமாக ஏற்றுக்கொள்ளும்படி கண்ணீர் மல்க வேண்டியதாக புராணங்கள் கூறுகின்றன. கண்ணீருடனான வேண்டுதலால் மனம் மாறிய முருகக் கடவுள் மயில் மலை அருகே வராக ஆற்றங்கரையில் மயில் வடிவத்தை எடுக்க மிகுந்த உறுதியுடன் தியானம் செய்யும்படி கட்டளையிட்டதாகவும் புராணங்கள் குறிப்பிடுகின்றன. மேலும் சூரபத்மன் தான் அவ்வாறு தவம் செய்து மயில் வடிவத்தை பெறும்போது அதே மலையில் முருகன் நிரந்தரமாக இருந்து அருள் புரிய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டதாகவும் புராணங்கள் குறிப்பிடுகின்றன. முருகன் அதற்கு இசைவு தெரிவித்ததாகவும் அதனால் இந்த மலை மயில மலை என்றும் இந்த இடம் மயிலம் என்றும் குறிப்பிடுவதாக தல வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. மலையுச்சியில் உள்ள கோவில் பொம்மையாபுரம் மடாதிபதியால் சிறப்பான அளவில் கட்டப்பட்டது. மலையின் அடிவாரத்தில் நிறுவப்பட்ட மடம் கோவிலின் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்கிறது. இந்த நிர்வாகத்தினர் பொதுமக்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தந்துள்ளனர். முருகனால் போரில் சூரபத்மன் தோற்கடிக்கப்பட்ட போது அவன் மனம் திருந்தி இறையருள் வேண்டி இந்த பகுதிக்கு வந்து மயில் வடிவ மலையாக மாறி கடும் தவம் புரிந்ததாகவும் தவத்தில் மகிழ்ந்த முருகன் அவனுக்கு காட்சி தந்ததாகவும் அப்போது சூரபத்மன் தன்னை முருகனின் வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என முருகனிடம் வேண்டியதாகவும் மற்றொரு புராண தகவல் கூறுகிறது. மயில் வடிவ மலையாக இருந்து தான் தவம் புரிந்த இந்த மலைக்கு மயூராசலம் என பெயர் விளங்க வேண்டும் எனவும் முருகன் எந்த நாளும் இங்கு வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றும் சூரபத்மன் கோரிக்கை வைத்ததாகவும் அதற்கு முருகன் அவனிடம் எதிர்காலத்தில் பாலச்சித்தர் என்பவர் இங்கு தவம் புரிவார், அப்போது உன் விருப்பம் நிறைவேறும் என்று கூறிவிட்டு மறைந்ததாகவும் கூறப்படுகிறது. பாலச்சித்தர் தவம் புரியும் காலம் வரையிலும்
சூரபத்மன் மலையாக நிலை கொண்டு அங்கு காத்திருந்தான். மயூராசலம் என்ற இந்த பெயரே பின்னர் மயிலம் என்று மருவியது என்கிறார்கள். இங்கே முக்கிய திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆவணி அவிட்டம், ஆடி வெள்ளி, விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, கந்த சஷ்டி, சூரசம்மாரம், கார்த்திகை தீபம், சிவராத்திரி, கிருத்திகை ஆகிய விழா நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகிறது. தமிழ் புத்தாண்டு விழாவின் போது மிகவும் சிறப்பான உற்சவமாக கொண்டாடுகின்றனர். இந்த கோவில் திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 1 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த கோவில் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. திண்டிவனம் போய்ட்டு அங்கேருந்து மாறுற மாதிரி இருக்கும். அங்கேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் இருக்கும் திண்டிவனத்துலேருந்து. அதே போல் ட்ரெயினில் போனீங்கனாலும் நீங்கள் திண்டிவனத்துலேருந்து மாறுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் டெம்பிள். முருகன் கோவில்லையே எல்லா கோவில்லையே இது ஒரு ஸ்பெஷலான கோவிலாக கருதப்படுது பக்தர்களால். இப்போ ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அதனால் ஏற்கனவே வந்த கூட்டத்தை விட இப்போது பக்தர்கள் கூட்டம் ரொம்ப எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. நீங்கள் இந்த சைடு வர வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது தரிசனம் பண்ண தவறாதீங்க. ரொம்ப ஒரு மனதிற்கு அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ளசண்ட்டான டெம்பிள் இது. பக்தர்கள் அனைவரோட வேண்டுதலாக நிறைவேறதா சொல்கிறாங்க. இந்த கோவிலோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த சேனலில் இந்த மாதிரி டெம்பிள் ரிலேட்டட் வீடியோஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இன்னொரு சேனல் SM Prime தமிழ் vlogsன்னு இருக்குது. அதில் டெம்பிள் இல்லாமல் மற்ற விளாக்ஸ்லாம் அந்த சேனலில் அப்லோட் பண்ணுவேன். அதோட லிங்க்கையும் நான் ஷேர் பண்ண டிஸ்கிரிப்ஷனில். முடிஞ்சால் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.